ஆட்டோவில் சென்ற சிறுவனை கடத்தி 12,500 ரூபாய் பணம், 3,000 மதிப்புள்ள கை கடிகாரத்தை பறித்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அவருடன் இருந்த நண்பர் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தை சேர்ந்த 15 வயது சிறுவன் புரோகிதம் செய்யும் நிலையில் நேற்று இரவு வீடு திரும்ப ஷேர் ஆட்டோவில் சென்றுள்ளான். மற்ற பயணிகள் இறங்கிய நிலையில் சிறுவனுடன் ஒருவர் மட்டும் இருந்த நிலையில் ஆட்டோ சிறுவனுடன் பெருங்குளத்தூர் அடுத்த ஆள் நடமாட்டமில்லாத நெடுங்குன்றம் பகுதிக்கு கடத்தி சென்ற நிலையில் சிறுவனை மிரட்டி அவனிடமிருந்து 12,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் 3,000 மதிப்புள்ள கை கடிகாரம் ஆகியவற்றை பறித்து கொண்டு சிறுவனை இறக்கிவிட்டு சென்றனர். வீடு சென்ற சிறுவன் தாயிடம் கூறியதன் பேரில் தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாரில் புகார் செய்யப்பட்டது. இதனையடுத்து போலீசார் பல்வேறு அடையாளங்களை குறித்துக் கொண்டு தேடிய போலீசார் சிட்லப்பாக்கத்தில் போதையில் இருவர் ஒன்றாக இருந்துள்ளனர். அவர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று உரிய பாணியில் விசாரித்த போது கூடுவாஞ்சேரி ஏரிக்கரை தெருவில் வசிக்கும் 22 வயதான சூர்யா ஆட்டோ ஓட்டியவர் என்பதும், பேர்க்கின்கரணையைச் சேர்ந்த 23 வயதான சேது என்பதும் தெரியவந்தது. சூர்யா மீது போக்சோ வழக்கு, திருட்டு வழக்கும், சேது மீது திருட்டு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. இதனால் அவர்களிடமிருந்து பணம், கை கடிகாரம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோ ஆகியவற்றை பறிமுதல் செய்த நிலையில் தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.